நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கீங்களே அப்படின்னதும் ஆமாம் அப்படின்றாங்க. அதாம்மா வேலைக்கு ஏதாவது வந்துட்டு ரெடி பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஆனால் இங்கே எங்களுக்கு யாரையுமே தெரியாது, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுக்குமா சிரமம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. உடனே மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம்மா, எங்கள் அத்தை என்னை இவ்வளோ தூரம் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பெரிய உதவி செஞ்சுருக்க, இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்ல, சும்மா இருங்க, சும்மா ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா, அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு என் கூட எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட உங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட வந்துட்டு நிறைய வேலை செய்கிறதுக்கு இடம் இருக்குது, நீங்கள் எந்த இடத்துலனாலும் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மைதிலி வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. சரிங்க த, நீங்கள் வேணால் இந்த பொண்ணு கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை தான் அமுச்சு வைக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா, உங்கள் மாப்பிள்ளைக்காகலாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுறீங்களா, பரிகாரம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னம்மா பெரிய மனசு, எங்கள் மாப்பிள்ளை வந்துட்டு அவ்வளோ நல்லவர், அவரை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பரிகாரம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என் மாப்பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தான் புகழ்கிறீங்க, இருந்தாலும் உங்கள் மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தி வந்துட்டு ஒரு வேலைக்காக சாமுடி சிறையவங்க வெளியில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சாமுடிஸ்வரி அவங்க வீட்டுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ஜானகி அவங்கள கூப்பிட்டு வர்றாங்க ரேவதி. கூட என்னடா ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்குறாங்க. அதாம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சாமுடிஸ்வரி சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன பேசணும் சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, இவங்க பேர் வந்துட்டு ஜானகிமா, இந்த ஊருக்கு வந்துட்டு புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா, இவங்க புதுசாக வந்திருக்கிறதுனால இங்கே வந்துட்டு என்னென்ன வேலை இருக்குது என்ன எதுவும் ஒன்றும் தெரியல, நான் தான் வந்துட்டு என் கூட வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேம்மா, அதனால தான் இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கம்மா, இவங்களும் இவங்க மருமகளும் தான் இருக்காங்க தனியாக, அதனால தாம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, அதனால் என்ன இருக்குது ரேவதி, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மயில் மாப்பிள்ளை ராஜா மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிஸ்வரி இவங்க கேட்குறாங்க. அத்தை, ராஜா வந்துட்டு இந்த மாதிரி வேலையாக வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஃபோன் போட்டு எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொன்னதும் வெளியில் வந்துட்டு மயில் வந்து கால் பண்ணுறாரு. நீ எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதும், இல்லை வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ரேவதி தான் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்கா, ஏதோ வேலை வேணுமா, அத்தை வந்துட்டு உடனே நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஆன் த வே வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதும், அத்தை இந்த ராஜா கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவான அத்தை, ஒரு 5 மினிட்ஸ் தான், வீட்டு பக்கத்தில் தான் வந்துட்டானா அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, என் மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் எதனாலும் பேசிக்கலாம், ஏன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்கிறது தானே சரி அப்படின்னு சொல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு வண்டி நுழைஞ்சு கார்த்தி வந்துட்டு வாசல் ஏறி வந்து நிற்கிறாங்க. பின்னாடியிலேருந்து ஜானகி அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் யார் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வந்துட்டு கார்த்திக் தெரியல. மாப்பிள்ளை இதை வந்துட்டாரே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட கார்த்தி வந்துட்டு உள்ளே வர்றாங்க. ஜானகி வந்துட்டு கார்த்தியை இப்படி சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம கார்த்தியை பார்த்ததும் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. என்ன ஒரு இன்சிடென்ட்டு, சாமுண்டீஸ்வரியும் மாப்பிள்ளை, இந்த பக்கம் ஜானகியும் மாப்பிள்ளை. உடனே கார்த்தி வந்துட்டு நீங்களா அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் போய் நின்றுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை, இவங்க நம்ம ஊருக்கு வந்துட்டு புதுசாக வந்திருக்காங்களாம், ஏதாவது வேலை இருந்தால் ரெடி பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க, நம்ம இதில் எந்த வேலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார்த்தி அப்படியே ஜானகியவே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.